First Chronicles chapter 4 verse 10. ஒன்று நாலாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். That is a common prayer. I think 2-3 years before I preached in the church, I told the people to pray that prayer every day, which I do that. எல்லா நாட்களிலும் நான் ஜெபிக்கிறதான இந்த ஜெபத்தை என்னுடைய சபையார் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சபைக்கு போதனையாய் சொன்னதான இந்த வார்த்தையை நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். Many still praying that. அநேகர் இன்னும் அந்த ஜெபத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். Day for yesterday I repeated that prayer before everybody started praying. அநேகர் ஜெபிப்பதற்கு முன்பதாய் நேற்றுக்கு முந்தின நாள் நான் அந்த ஜெபத்தை திரும்ப சொல்ல ஆரம்பித்தேன். So that was the Spirit of God emphasized me to pray that prayer. அந்த ஜெபத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவினார், ஊந்தினார். So it is always good that if you repeat, there is nothing. What is the prayer in Tamil or English? Bless me indeed, and then enlarge my borders, then be with me, then keep me away from evil. Four main things, which is a vast subject to think about and pray about it. ஜெபத்தை குறித்து சிந்திப்பதற்கும் அதை குறித்து செய்வதற்கும் ஒரு மையமான ஒரு கருத்தை நாம் அதிலே பார்க்க முடிகிறது. So that is the prayer you repeat and praying. I do that every day. Every day before I pray, I have repeated, Lord, that Jabez prayer may be accomplished. நான் எல்லா நாட்களிலும் சொல்லுவதுண்டு, ஆண்டவரே இந்த யாபேஸ்னுடையதான ஜெபத்தை ஆண்டவரே நாங்கள் செய்து முடிக்க அதை நிறைவேற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. I repeat those 4 points continuously. அந்த குறிப்புகளை நான் திரும்ப நான் அதை பயன்படுத்துவதுண்டு சொல்லுவதுண்டு. So that is not the thing I am going to call and talk to you this இன்றைக்கு morning. நான் அதை குறித்து உங்களோடு கூட நான் பேசுகிறதில்லை. Chapter 4 verse 10, the first part only. 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி மாத்திரம். What is the first part? அதனுடைய முதல் பகுதி என்ன? What is the first part? No, in that first part, in chapter 4, verse 10, the first part. That is the point. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. He called on the God of Israel. That is one I have struck down. இஸ்ரவேலின் தேவனை யாபேஸ் அவன் அழைத்தான், அதிலே தான் நான் நின்று போனேன். Again emphasizing on that one. திரும்பவும் நான் அதிலே சொல்ல Jabez ஆசைப்படுகிறேன். prayer is there, that is very important, but he said that he called on the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேஸ் அழைக்கிறார். So when I just taught that one this morning, இந்த காலை நேரத்தில் அதை குறித்து நான் சிந்திக்க ஆரம்பித்த போது, and you will be able to understand, and because he called the God of Israel, இஸ்ரவேலின் தேவனை தான் நம்பி அழைத்தது நிமித்தமாய் he became a honorable person. அவன் கனம் பெற்றவனாய் அவன் மாறினான். That is a simple thought I want you to அந்த understand. ஒரு எளிமையான ஒரு சிந்தையை உங்களுக்கு முன்வைக்க It's not going to ஆசைப்படுகிறேன். be a big message, but a very simple thought to encourage you to understand. உங்களை புரிந்து கொள்ள வைப்பதற்கும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கும் சிறிய ஒரு சிந்தையை இதன் மூலமாய் முன்வைக்க He ஆசைப்படுகிறேன். became a honorable person because he called upon the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை அழைத்தது நிமித்தமாய் அவன் கனம் பெற்றவனாய் மாறினான். Fasting prayer is for that one, and family prayer is for that one, and every prayers is for that one. உபவாச கூடுகை, வீட்டினுடைய கூடுகை, குடும்ப ஜெபத்தினுடைய கூடுகை எல்லாம் அதற்காகவே இருக்கிறது. And we often say that one, why you want to have always prayer? Always prayer. Are you not praying? Yes, when you walk also pray, when you talk also, when you do the things, everything is there. But it says that he called on God, you know when he was sorrowful in his life. தன்னுடைய வாழ்விலே வருத்தத்திலும் சஞ்சலத்திலும் இருந்த பொழுதே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி மிக தெளிவாய் பார்க்கிறோம். That means the sorrowful man became a honorable man. வருத்தத்தினுடைய நபர் கனம் பெற்ற ஒரு நபராய் மாறினார். And it is written in verse 9. அதனுடைய 9ஆம் வசனத்திலே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. His mother called him Jabez because, what is the reason? He bore him with much pain. அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று சொல்லி அவனை அழைக்கிறாள். And a sorrowful man became a honorable man. The only method, as we Lord's servants,
Christians, believers to understand, and there is no other shortcut method calling upon the name of the Lord Jesus Christ. தேவனுடைய பிள்ளைகளாய் கனம் பெற்றவர்களாய் துக்கத்தில் இருந்தாலும் கனம் பெற்றவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை அழைப்பதை மாத்திரம் தவிர வேறு வழி இல்லை. And one of the commentators wrote like this: ஒரு வேத வல்லுனர் இவ்வண்ணமாய் தன்னுடைய குறிப்பில் இவ்வண்ணமாய் எழுதுகிறார். If it is Jabez's word or the coming more honorable, he said that one, Benoni became Benjamin. பெனோனி என்று சொல்லி அழைக்கப்பட்ட நபர் பென்யமீன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். It is written in the book of Genesis. ஆதியாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And Benoni means பென்மோனி என்கிறதான அர்த்தம் born or son of my pain. என் வேதனையில் பிறந்த நபர் என்கிறதான அர்த்தத்தை குறிப்பிடும். And Benjamin means, பெஞ்சமின் என்கிறதான அர்த்தம் anybody knows? Son of my right hand. என்னுடைய வலங்கரத்தின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறது. You see that about whom it is talking about? யாரை குறித்து இது சொல்லப்படுகிறது? Tell me. Whose children? யாருடைய பிள்ளைகள்? Jacob's யாக்கோபுடைய last பிள்ளைகள். one. யாக்கோபுடைய கடைசி Chapter குமாரன். 35 of Genesis. ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 35ஆம் அதிகாரம். Chapter 35 of Genesis verse 17 and 18. ஆதியாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 17 18 வசனங்கள். It speaks about, and very clearly, can you read, Golda, that verse, 2 verses? And ah. 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 ബെനാനി എന്ന് പേർ വിളിച്ചു. അടുത്ത് അവന്റെ തകപ്പൻ എന്ന പേര് എന്നെ ചെയ്ത്, did you see that one? The painful son became a right hand of the Lord. வேதனை உள்ளதான குமாரன் என்று சொல்லி அழைக்கப்பட்ட நபர் தகப்பனுடைய வலங்கர குமாரன் என்று சொல்லி அறியப்படுகிறான். Did you see that? What a meaningful thought for everyone to understand. ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு முக்கியமான ஒரு சிந்தையாய் அது இருக்கிறது. In the Deuteronomy, when it says, உபாம புஸ்தகத்திலே பார்க்கும்போது, see, I'm talking about Jabez, but I'm taking that point of Benoni became Benjamin, so I wanted to emphasize there certain things for you to understand. பென்மோனி என்கிற நபர் பெஞ்சமின் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். And Benoni, that his mother bore him, and very bad pain, very bad way. So that one, so she called him Benoni, but father changed the name and Benjamin. தாயினாலே ஒரு பெயரில் அழைக்கப்பட்ட நபர் தகப்பனார் இன்னொரு பெயரிலே மாற்றி அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். When you see that in the book of Deuteronomy, அதை உபாகம புஸ்தகத்திலே பார்க்கும்போது is something else more talk about this Benjamin, this இந்த Benoni. பெஞ்சமினை குறித்து இன்னொரு காரியம் பேசப்படுகிறது. It is an interesting thing. அது ஒரு ஆவலூட்டக்கூடிய ஒரு காரியம். And it was Moses was blessing everyone and calling everyone. Turn with me to 33 of Deuteronomy. உபாகம புஸ்தகம் அதனுடைய 33ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 33 of Deuteronomy verse 12. உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். Very beautiful and meaningful verse. ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு வசனமா We இருக்கு. might have read many times and passed through. It is recorded very clearly. அநேக தடவை வாசித்து அதை கடந்து சென்றாலும் 4 things about that Benoni. இந்த பென்யமீனை குறித்து 4 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. That Benoni who was painful became a Benjamin. வேதனையோடு கூட பிறந்த ஒரு நபர் பெஞ்சமின் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். You know what it is says? அது என்ன சொல்லுகிறது? Number 1. முதலாவதாக What is the word it is written? Beloved of the Lord. That word is there? கர்த்தருக்கு பிரியமானவன். The beloved of the Lord. கர்த்தருக்கு பிரியமானவன். Painful man became a beloved of God. வேதனுடைய மகன் தேவனுக்கு பிரியமான மகனாய் அழைக்கப்படுகிறார். Number 2. இரண்டாவதாக Dwell safety with him. அவரோட சுகமாய் By him. தங்கியிருப்பான். Dwell safety by him. அவரால். அவராலே சுகமாய் தங்கியிருப்பான். Number 3. மூன்றாவதாக That words it is written.
அந்த வார்த்தை And then God will shelter him all the day long. அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி. And the fourth one says, நான்காவதாய் சொல்லப்படுகிறது, dwell between his shoulders. தெய்வத்தின் dwell between his shoulders. அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பான். Did you see that one? That simple word. We have already studied a person, sorrowful man. Now what the Spirit of God mentioned about him. வருத்தத்தினுடைய நபரை குறித்து பார்த்தோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நபரை குறித்து சாட்சியிடுகிற இந்த வார்த்தை இதிலே பார்க்க முடியும். ദൈവപുരുഷനായ മോശ തൻ്റെ മരണത്തിനു മുമ്പ് ഇസ്രയേൽ മക്കളെ ഗോത്രം ഗോത്രമായി വിളിച്ചു പറയുന്ന വാക്കുകളാണ്. ബിഫോർ ദ ഡെത്ത് ദ സെർവന്റ് ഓഫ് ദ ലോർഡ് മോസസ് കോൾഡ് ആൻഡ് സേയിങ് എ ബ്യൂട്ടിഫുൾ വേർഡ്സ്. That Benoni, you understand, that Benoni, I'm emphasizing on that Benoni, when mother painfully, sorrowfully born, father changed his name Benjamin, beloved of God, dwelt by the Lord safely, and that God take care of him, shelters all the day long, and he dwell in between. What a beautiful word is that one. தாயினாலே அழைக்கப்பட்ட பென்மோனி, தகப்பனாலே பென்யமீன் என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு நபர். தேவன் அவனை நடத்தினார், அவன் மேல் பிரியம் வைத்தார், அவனை சுகமாய் தங்க பண்ணினார், அவனை காப்பாற்றினார். எவ்வளவு மேலான ஒரு செயலாய் You may இருக்கிறது. have your own thought with that one. ஒருவேளை நீங்கள் அதோடு கூட சேர்த்து அதை சிந்தையை பெற்றவர்களாய் இருக்கலாம். தமிழ்ல படிச்சிருங்க. Hindi and Malayalam we will read and we will be able to understand. And first we will read in Tamil and then we will go for Hindi and then Malayalam. பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன், പ്രിയമാനവൻ, அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், അവരോട് സുഖമായി തങ്ങിയിരിക്കുന്നവൻ, அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி, എന്നാളും കാപ്പാറ്റ്, அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பான். എല്ലയ്ക്കുള്ള വാസം பண்ணுന്നവൻ. Did you see that? What a beautiful thing. Hindi. फिर उसने बिन्यामीन के विषय में कहा, यहोवा का वह प्रियजन उसके पास निडर वह वास करेगा और वह दिन भर उस पर छाया करेगा और वह उसके कंधों के बीच रहा करता है. What a beautiful. Let's read in Malayalam and you'll see that Anna will be reading in Malayalam now. ബെന്യാമീനെ കുറിച്ച് അവൻ പറഞ്ഞത്, Ah. അവൻ യഹോവയ്ക്ക് പ്രിയൻ, യഹോവയ്ക്ക് പ്രിയൻ, തൽസന്നിധിയിൽ നിർഭയം വസിക്കും, തൽസന്നിധിയിൽ നിർഭയം ഭയമില്ലാതെ വസിക്കുന്നവൻ, താൻ അവനെ എല്ലായ്പ്പോഴും എല്ലായ്പ്പോഴും മറച്ചുകൊള്ളുന്നവൻ. അവന്റെ ഗിരികളുടെ മധ്യേ അധിവസിക്കുന്നു. Did you see that wording is very important? See, I was just stuck with those verses when I saw it. Jabez called on the name of the Lord. He became a honorable person. So the commentator says that one, that means a simple word, Benoni became a Benjamin. Then only this thought came to my mind. இதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்த பொழுது வேத வல்லுநர்கள் சொன்ன அதே வார்த்தையோடு கூட பென்மோண்டி என்று சொல்லி அழைக்கப்பட்ட நபர் பென்யமீன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். If you call on the name of the Lord, every sorrow and painful situation turn into be a beloved of God, dwell safely, and all those things. And he says that he's between his shoulders. Man, what a promise and what a glorious word is that one in every உங்களுடைய area. வருத்தத்திலும் சஞ்சலத்திலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுடைய தோளாய் மாறுகிறார். எவ்வளவு ஆறுதல் படுத்துகிறதான வார்த்தை. Who doesn't have a sorrow and painful thing in your own life? உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கு வருத்தங்கள் வேதனைகள் இல்லை? My life, and when I was 2 months old, painful, my mother saw that this boy is going to die, no more living. நான் 2 மாத குழந்தையா இருக்கும் பொழுது என்னுடைய தாய் நினைத்தார்கள் இனிமேல் இந்த குழந்தைக்கு ஜீவன் இருக்காது. But that sorrowful prayer has turned my life until now. அந்த வருத்தத்தினுடைய ஜெபம் இன்றைக்கு ஜீவனோடு கூட வரைக்கும் என்னை வைத்துக் கொண்டிருக்கிறது. I do not know many of the Lord's servants, many of the children, many of the people, those who are sitting here, your background, you know it. Painful became honorable, and sorrowful became the right hand of the Lord. அநேக வேதனையோடு கூட நீங்கள் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேதனையோடு கூட இருந்ததான ஒரு செயல் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாறினதை பார்க்க You know, முடிகிறது. my thought is very specially goes for that. என்னுடைய சிந்தை விசேஷமாய் எதற்காய் செல்கிறது என்று தெரியும். Jabez called on the Lord
God of Israel. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை அவன் நோக்கி கூப்பிட்டான். You may say that always that is the only thing always. எப்பொழுதும் நீங்கள் கேட்கலாம், எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். Lockdown time and non-lockdown time, this is the only answer for everything. ஊரடங்கா இருக்கட்டும், ஊரடங்கு இல்லாத காரியமா இருக்கட்டும், இது மாத்திரமே பதிலா இருக்கிறது. And the God we have and able to change the situation in a better way when you see that every hope is lost. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் நாம் இழந்து போய் இருக்கும் பொழுது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரே ஒரு இடம் இது மாத்திரமே For இருக்கிறது. Jabez it is only 2 words it is written there. யாபேசை குறித்து 2 வசனங்கள் மாத்திரமே எழுதி இருக்கிறது. Benjamin, the history is different area comes, but what you see that the way that one, how many things which was recorded in the Bible of many characters, even outside the Bible, how many God's people life has seen that it is became a honorable and a right hand of the Lord. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கனவீனமாய் இருந்தவருடைய வாழ்க்கையும் கனம் பெற்றவர்களாய் தேவனாலே மாறுகிறதை பார்க்க முடிகிறது. This morning my prayer is for that. இந்த காலை நேரத்தில் என்னுடைய ஜெபம் அதற்காகவே This இருக்கிறது. morning I want you to understand that simple meaning of இந்த that காலை word. நேரத்திலே அந்த எளிமையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள நான் You may say ஆசைப்படுகிறேன். that my sorrow nobody understands it. நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய வருத்தத்தை யாரும் புரிந்து I cannot கொள்வதில்லை. understand your sorrow, I can understand only my sorrow. உங்களுடைய வருத்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாது, என்னுடைய வருத்தத்தை தான் எனக்கு புரிந்து கொள்ள But முடியும். that sorrow can be turned into honorable every ஆனால் time. அந்த ஒரு வருத்தத்தை தேவன் கனமுள்ளதாய் கர்த்தரால் மாற்ற முடியும். That may be become a right hand of God and it will be அது completely. தேவனுடைய வலங்கரத்தினாலே செய்ய முடியும், முழுவதுமாய் அவரால் அதை செய்ய. Call upon the name of the Lord. அவன் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டான். When you look into that reference, அந்த வேத வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் over 50 to 58 times it is recorded. 58 தடவை அவை I'm சொல்லப்பட்டிருக்கிறது. not going to take all that 58 times which is directly talking about call the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டான் என்கிறதான அந்த 58 காரணங்களையும் நான் எடுக்க போவதில்லை. But I'll just look 1 or 2 verses I'll show you, then I'll go back with the life. Moses did something which is challenging for our life. That's all my portion. ஒன்றோ ரெண்டோ காரியங்களை குறிப்பிட்டு மோசே தன்னுடைய வாழ்விலே சவாலாய் செய்த காரியத்தை குறிப்பிட நான் ஆசைப்படுகிறேன். 2 Samuel chapter 22 verse 4, only reference I am saying, immediately take and we will be able to understand. 2 Samuel chapter 22 verse 4. 2 சாமுவேலுடைய புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். படிச்சிடுங்க. anybody will துதிக்கு be பாத்திரராகிய ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் ஆ என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். and say that one, I will get an answer. ஸ்துதிக்கு பாத்திராய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். I will call the man and the God who is worthy to be praised and I will get an answer. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அவரை நோக்கி கூப்பிடுவேன், நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவார். போதும். In Psalms 91, he shall call me. அவர் என்னை கூப்பிடுவார். I will answer. I'll be with him. I will honor him. See that the things call unto him. And Jabez called the name of the Lord God of Israel. And that is the same emphasize it says again and again here. And look into another one more verse. Psalm 99 verse 6. Psalm 99 verse 6. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுന്ന சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். Do you think that one these people were foolish people? This is what every time வேற ஒரு வேலையும் கிடையாது, prayer இதானே everybody's. Some of the people are irritated. prayer அப்போ இவரெல்லாம் ஒரு வேலையும் இல்லாதவரா? சாமுவேல் 3 பேரோட பேர் எழுதியிருக்கல, என்னெல்லாம் பேர் எழுதியிருக்க? மோசையை பற்றி எழுதியிருக்க, பின்ன ஆரோன். அப்போ இவருக்கெல்லாம் வேலை இல்லாதவரா? சும்மா இல்லை. And the only one God who is able to answer and do the things and he is able to do. That's all I can do it. ஒரே ஒரு தேவன் எனக்கு பதில் அளிக்கிற தேவன், அவரால் அதை செய்ய ஆகும். அது மட்டும் தான் என்ன சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியும். சினிமா பாட்டு பாட முடியும் அப்போ?
நிறைய பிலீவேഴ്ஸிൻ്റെ പിന്നെ என்ன സമയം ഫോൺ കോൾ என்ன കോളർ ഐ டி என்ன இது அதுக்கு என்ன சொல்லு സമയം காலர் டியூன் അതിന് தெரியாது அவன் എനിക്ക് அந்த வேர்டே தெரியாது அது கேட்டு കഴിഞ്ഞാൽ 112 சங்கீதம் 286 ஸ்பிரிச்சுவல் கீதம் மட்டும் தானே வருது கேட்கறதுக்கு எல்லாம் இவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா கேட்கறதுக்கு. Now listen very carefully. கவனியுங்கள். You and me know only one method called the God of Israel. நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று. Here is a interesting, there are many portions. I just want, my time is going and in between it will delay. See, I want you to read with me, everybody, take your Bible and Exodus chapter 32 verse 11 to 13. யாத்ரா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். Then another finger goes Deuteronomy chapter 9 19 to 20. உபாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும். Now listen, it's a very interesting thing. ஒரு ஆவலூட்டக்கூடிய ஒரு காரியம். I like that verse. அந்த வார்த்தை எனக்கு பிடித்ததா இருக்கிறது. He's talking in connection with Moses called the God of Israel. மோசே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தான் கூப்பிடுகிறார். படிச்சிருங்க அந்த வசனங்கள் எல்லாரும் எடுத்து நினைக்கிறது. And Psalms, I mean Exodus chapter 32 verse 11 12 13. யாத்ரா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 11 12 13 வசனங்கள். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். Now listen, Moses was called upon the name of the Lord when God has got complete angry against the people of Israel. இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாய் தெய்வம் கோபம் கொண்ட பொழுது கர்த்தர் மோசே அழைக்கிறார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். And the same incident we see that Deuteronomy chapter 9. அதே காரியம் உபாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே அதே காரியத்தை பார்க்க முடிகிறது. Read verse 19 and 20. அதனுடைய 19 20 வசனங்கள். படிச்சிருங்க. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். You see that wording very clearly when you read that continuously. Now listen, and Moses when he came out from the mount and he has seen, and already Lord said, go down, there is a confusion there already. மோசேயின் இடத்தில் கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், நீ கீழே செல், அங்கு ஏற்கனவே குழம்பி இருக்கிறார்கள். And when he went there and have seen everything turned upside down. அங்கு தான் பார்த்த பொழுது எல்லாம் தலைகீழாய் திரும்பி இருந்தது. So the complication in the places where the leaders are not available, confusion will create every time. எங்கு தலைவர்கள் நேர்த்தியா இல்லையோ அங்கு குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். And we see that here, and when he came out, that story I'm not going to tell you. In verse 7 onwards, when you read that, and God said to Moses very clearly, these wicked people, in verse 10, God says to Moses, let me alone, എന്നെ വിട്, ഇവരെ ഞാൻ നശിപ്പിച്ചിട്ടല്ലാതെ ഞാൻ മാറത്തില്ലെന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്ന ഒരു വാക്യം സ്ട്രോങ് ആയിട്ട്. പഠിച്ചിട്ട് 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 10ஆம் வசனம் படிச்சிருங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. நீ என்னை விட்டுவிடு. You see, God says to Moses very clearly, such a crooked people whom I have saved and taken care of, and which they don't understand,
and let me alone. நீ என்னை விட, நீ என்னை தடசப்படுத்தாத. I will consume them completely. நான் அவர்களை நிர்மூலமாக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். In verse 11, அதனுடைய 11ஆம் வசனம். verse 11 படிச்சிருங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது. Lord, such a great God, such a great God. What these people will say, Lord, save them, forgive them, pleading to the Lord. Believers, Lord's servants, that is exactly you and me need to do for this land. God's anger is upon this land. தேவனுடைய ஊழியர்களாய் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதான காரியம், தேவனுடைய கோபாக்கினை தேசத்தின் மேல் இருக்கிறது, வேண்டுகிற எண்ணம் நாம் செய்ய வேண்டும். Instead of blaming anybody else, I'll tell you, I do not know how many Lord's servants that keep on praying. How many of them had more than 3 times or 5 times in your houses, in your churches, you prayed for this great pestilence and great complication to be moved. உங்களுடைய சபையா இருக்கட்டும், குடும்பங்களா இருக்கட்டும், 3 தடவைக்கு மேலாய் 5 தடவைக்கு மேலாய் இந்த கொள்ளை நோய் ஆண்டவரை மாறட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். This is the wrath of God. இது தேவனுடைய கோபாக்கினியா இருக்கிறது. Wickedness in the midst of God's people is there every time. தேவனுடைய ஜனத்திற்கு மத்தியிலும் கூட துன்மார்க்கத்தனம் தலைவிரித்து ஆடுகிறது. You search for many God's servants. அநேக தெய்வ ஊழியர்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். They don't have even time to get up, and they don't have time to just sleeping. Keep on sleeping. Say that it is a lockdown. Anytime we will go to the church, anytime we'll call upon them. You don't have a systematic life and Christian life which is not pleased before the Lord. And God said that anger, let me alone, let me finish that fellow. அநேக தடவை தேவனுடைய ஊழியர்களா இருக்கட்டும், சரியான ஒரு ஒழுக்கம் அவர்களுக்குள்ள இல்லாமல் இருந்த பொழுதும் கூட தேவன் நினைத்தார் முடித்து விடலாம் என்று சொல்லி. Look at chapter Deuteronomy chapter 9. உபாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Verse 25. அதனுடைய 25ஆம் வசனம். Very big words is not one or two times. ஒன்றோ ரெண்டு தடவை அல்ல. 40 days இல்ல, எத்தனை தடவை படிச்சிருங்க அத? படிச்சிருங்க. கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் அவரை அடிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் ஒன்னு ரெண்டு ദിവസം അല്ല, not one or two time, not only our second Saturday, 40 days I was keep on pleading to the Lord. 40 நாள் கர்த்தரிடத்தில் தான் விண்ணப்பம் செய்கிறார். Believers, விசுவாசிகளே, Lord's servants, தேவனுடைய ஊழியர்களே, 6 months lockdown, you cannot go outside and do any ministry, but that was the time God said that one, keep on pray whenever you have, keep on pray. I know there are Lord's servants, keep on praying whenever their opportunity, kept the time, called the believers, come on, keep on pray. Let us do that one. 6 மாத ஊரடங்கிலே நாம் வெளியிலே சென்று ஒன்றும் செய்யலாமல் இருந்த போதும் நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம், சேர்ந்து கூடி நிற்கலாம். அதை செய்து வந்தோம், இனிமேலும் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகட்டும். You and me need to understand this one. நீங்களும் நானும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். This sorrowful situation can be changed by God's people alone, nobody else. இந்த வருத்தத்தினுடையதான சூழ்நிலையை தேவனால் மாத்திரமே மாற்ற முடியும், வேற யாராலும் இல்லை. விசுவாசிக்கிறவர் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? Only God's people prayer. தேவனுடையதான ஜனத்தார் மாத்திரம். And your prayer only can change this big city, because government failed, science failed, everyone failed, but your prayer will not change, will not fail, and it will work out. அரசாங்கம் தோற்று போனது, அறிவியல் தோற்று போனது, உங்களுடைய ஜெபம் மாத்திரமே மாற்றத்தை கொண்டு வரும். That is what the people understand now. அதைத்தான் இப்பொழுது ஜனங்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். And such a wicked thing going on, but God's people, you cannot pray for 5 minutes and 2 minutes and 3 minutes and stop it. No, you keep on crying as Moses cried. மோசே கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட வண்ணம், கர்த்தரோடு கூட கதறின வண்ணம் நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய வாழ்வில் உருவாகட்டும். When you sit for your food, praying for your food, before that pray for the country for some one reason. When you stand there for a meeting, pray for another one, and like that keep on praying. Sitting in your car, instead of listening all funny thing,
keep on praying. And this is what your work and my work. நீங்கள் உணவை சாப்பிடுவதற்கு முன்பதாய் தேசத்திற்காய் ஜெபியுங்கள். நீங்கள் வாகனத்திலே பிரயாணம் செய்யும் பொழுது நீங்கள் பேசிக்கொண்டு செல்வதற்கு பதிலாய் நீங்கள் ஜெபத்தோடு கூட செல்வது மேலானதாக If you இருக்கும். read Exodus chapter 32 and Deuteronomy chapter 9, you will understand the seriousness of that one. Moses said, Lord, I plead you, your people, don't destroy them completely. மோசே கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறான், ஆண்டவரே உம்முடைய ஜனத்தாரை நீர் அழிக்காதிரும் என்று சொல்லி மோசே வேண்டிக் கொள்கிறார். Many God's people did not have the seriousness until now. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் அதனுடைய முக்கியத்துவம் இன்னும் We புரிந்து are in a கொள்ளவில்லை. very sorrowful manner in India and all through. நம்முடைய தேசமா இருக்கட்டும் உலகம் முழுவதிலுமே வருத்தத்தினுடைய ஒரு நாட்களை நாம் வாழ்ந்து People are கொண்டிருக்கிறோம். just looking on that one, just taking a beggar vessel, such a condition. இன்றைக்கு பிச்சை எடுக்கக்கூடியதான ஒரு சூழல்ல இன்னைக்கு அநேகர் Thank the Lord, தள்ளப்பட்டிருக்கிறார்கள். many of God's servants are still in good health and God is taking கர்த்தருக்கு care of. ஸ்தோத்திரம். அநேக தெய்வ ஊழியர்களை சுகபத்திரமாய் பார்த்து நடத்தி வருகிற அதற்காய் கர்த்தரை Don't be துதிக்கிறேன். satisfied with that. ஒருபோதும் அந்த நிலைமையிலே நாம் திருப்திப்பட்டுக் கொள்ள God வேண்டாம். has kept you with a good health. You call upon the name of the Lord for your land, your village, Tengashi, and every area, Chengota, Airaperi, and Ambasamudaram, every place, calling and telling, Lord, have mercy on it, asked Moses. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்காய் தேவன் உங்களை இந்த நிலைமையில வைத்திருக்கிறார். நாம் இருக்கிறதான இடங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவர்களாய் இருப்போம். மோசே செய்த வண்ணம் நம்முடைய வாழ்விலே செய்கிறவர்களாய் இருப்போம். Jabez called the name of God. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தான் கூப்பிட்டார். We have gone through various trials this week. In இந்த our campus. வாரத்திலே அதிகமான ஒரு சோதனை வழியை நாங்கள் கடந்து சென்றோம். There was no other method. Keep on praying. வேற எந்த ஒரு வழிவாசலும் இல்லை, ஜெபம் Calling upon மாத்திரமே. the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறது That is why மாத்திரமே. we have come அது here. நிமித்தமாய் நாம் இவ்வண்ணமாய் கூடி Will you இருக்கிறோம். please kneel down in the presence of the Lord? கர்த்தருடைய சன்னிதானத்திலே நீங்கள் முழங்கால் Jabez படியிடுகிறீர்களா? called on the God of Israel. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தான் கூப்பிட்டார். Jabez called the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை யாபேஸ் நோக்கி கூப்பிட்டார். And the painful man became a honorable man. வருத்தத்தினுடைய நபர் கனம் பெற்ற ஒரு நபராய் மாறினார். Benoni became a Benjamin. பென்மோனி என்று அழைக்கப்பட்ட நபர் பென்யமீன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். And he became a beloved of அவன் God. தேவனுக்கு பிரியமானவனாய் அவன் God மாறினான். kept him safely. தேவன் அவனை சுகபத்திரமாய் All பாதுகாத்தார். the day long, God has kept his promise. தன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை காத்துக்கொண்டார். And he dwelled in between the shoulders of God. தேவனுடைய தோளிலே அவன் வாழ்ந்தவனாய் வாழ்ந்தவனாய் அவன் Oh, இருந்தான். such a great God is able to do the things for us when you and me plead before the Lord. Plead before the Lord. I don't want you to pray for yourself. You are going to plead before the Lord as Moses did it. மோசே Thank you, Lord கர்த்தருக்கு Jesus. முன்பதாய் Thank you, Lord Jesus. ஜனத்தாருக்காய் வேண்டிக் கொண்ட வண்ணம் ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு நேராய் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வரும்